ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மணி பிளான்ட் தான் நட போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து குல்ஃபி இருந்த இடம் தான். இப்போ வந்து குல்ஃபி இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த பிளேஸையும் ஆக்குப்பை பண்ணி கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு மணி பிளான்ட் தான் நட போகிறேன். ஸோ இந்த பாட்டிலெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டில்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டாக போகிற பொருள் வந்து நமக்கு ஒரு யூஸாக இருக்குது. செடி நட்டு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் வீட்டில் வந்து 2 ஜன்னல் ஃபுல்லாக இந்த மணி பிளான்ட் தான் நட்டு வச்சுருக்கேன். க்ரோத்துமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஜன்னல் ஃப்ரீயாக இருந்துச்சுல, ஸோ இதுலேயும் கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இதுலேயுமே நிறைய செடி நட்டு வைக்கலான்னு ஐடியா வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம செடி நடுறது முக்கியம் இல்லை, நம்ம செடியை வந்து எந்த பிளேஸில் நட்டு வைக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே நிறைய பேர் இன்டோர் பிளான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன இன்டோர் பிளான்ஸ் வளர்த்தாலும் ஃபஸ்ட்டு உடனே தானே நமக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ நிறைய வந்து நமக்கு வந்து அந்த செடி பட்டு போகும், ரொம்ப க்ரோத் இருக்காது, மெதுவாக தான் க்ரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மணி பிளான்ட்டும். எனக்கு முன்னாடியெல்லாம் மணி பிளான்ட் வந்து தண்ணிக்குள்ளே நட்டால் வரவே செய்யாது. நம்ம மண்ணில் நட்டாலுமே ரொம்ப க்ரோத்தெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மண்ணில் நட்டாலும் நமக்கு க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ நம்ம பாட்டிலில் தண்ணியில் போட்டு வச்சாலுமே அதோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். நம்ம இன்டோர் பிளான்ஸுமே நம்ம வந்து ஃபுல்லாக இன்டோரில் நமக்கு வந்து சூரிய ஒளி படாத இடத்துல வச்சோன்னா அந்த செடி வரவே செய்யாது. நிஜமாகவே அதோட க்ரோத் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு செமி ஷேடாக கொஞ்சம் அந்த சூரிய வெளிச்சம் படுறது மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லை, சிலருக்கு வந்து அந்த தண்ணி பிரச்சனையினால அந்த செடி வந்து வளராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன தண்ணியாட்டு இருந்தாலும் சரி தான், நம்ம வந்து அதில் கொஞ்சம் அந்த பாட்டிலில் ஒரு வாரம் வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அதில் வெறும் தண்ணி மட்டும் இல்லாமல் அதில் நம்ம நடக்கூடிய செடி இல்லைன்னா ஏதாவது ஒரு இலையை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடியை நட்டு பாருங்கள். உங்களுக்கு செடி வந்து கண்டிப்பாக க்ரோத்து சூப்பராக இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் இந்த செடி நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ புதுசாக நட்டுருக்க செடி அவ்வளோ தான் நட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து மொத்தம் 3 வெரைட்டிஸான மணி பிளான்ட்ஸ் வந்து நட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா சூரிய ஒளிப்படும். ஸோ அதனால தான் இந்த பிளேஸில் நட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக பிளான்ட் வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.